ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு கமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, பாரதி அப்படிங்கிறவர். என்னன்னா பிடி பிஆர்டி எக்ஸாம்ஸ்க்கு பாஸ் மார்க் வாங்கினா போஸ்டிங்கா அல்லது கட் ஆஃப் தான் போஸ்டிங்க்கு தேவையா அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போடுங்க பிரதர். ஃபஸ்ட் டைம் ஸோ டீட்டெயில்டு நீடட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதற்கான அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து என்னென்ன நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பிஜிடிஆர்பி பார்த்துட்டு நிறைய பேர் வந்து யூஜிடிஆர்பி வந்து யோசிச்சே இருக்க மாட்டாங்க. இப்போ யூஜிடிஆர்பி நமக்கு வந்து நடக்குது, அதாவது நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லுவாங்க. செலெக்ஷனுக்கான எக்ஸாம், சரிங்களா? இதில் வந்து பாஸ் பண்ணிட்டா நமக்கான போஸ்டிங். ஸோ இங்கே ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் வந்து சைக்காலஜியும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்க தேவை. அதனால் நீங்கள் சைக்காலஜி படிக்கவும் தேவையில்லை. ஸோ இங்கே வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 எக்ஸாமு, ஒன்று பார்ட் ஏ, அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ இதில் பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லலாம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குன்னா 30 கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? மொத்தம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸு. இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா 1 to 20 கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க். அதனால் இதில் வந்து 40 மார்க்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து 20 to 30 இது வந்து 1 மார்க்ஸ். அதனால் இது வந்து 10 மார்க்ஸ் வந்துடும். அதனால் மொத்தமாக நீங்கள் ஓவரால் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 50 மார்க்ஸ் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா 30 நிமிஷம் கண்டினியூவாக நம்ம எக்ஸாம் எழுதணும். ஆல்ரெடி பேப்பர் பார்ட் பிக்கு வந்து 3 மணி நேரம் தருவாங்க இதோட, அப்போ நமக்கு 3.5 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ திஸ் மார்க் வில் நாட் பி கன்சிடர்ட் ரேங்கிங். ஸோ இந்த மார்க் அப்படிங்கிறது ரேங்கிங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, இது ஜஸ்ட்டு பாஸுக்கு மட்டும்தான், சரிங்களா? இதுக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம தனியாக சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இதுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். அதனால் நீங்கள் 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த கொஷின் ஆன்சர்ஸு, அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதெல்லாமே போதும். இதில் மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 40% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணும் பார்ட் ஏல. ஸோ அப்போ 40% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எவ்வளோன்னா 20 மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ். ஸோ மினிமம் 20 இருக்கணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கூட எடுத்துக்கலாம், 50க்கு 50 வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 50க்கு 49 இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸு. மினிமம் 20 மார்க்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். எதைக்கு எலிஜிபிள் அப்படின்னா பார்ட் பி வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள், சரிங்களா? அதனால் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும். இங்கே ஜஸ்ட்டு பாஸ் மார்க் அப்படிங்கிறது 20 மார்க்ஸு. மொத்தம் கொஷின் 30 கொஷினு, மொத்தம் மார்க்ஸ் வந்து 50 நீங்கள் 20 வந்து என்ன பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்ட் பி. ஸோ இங்கே பார்ட் பி அப்படிங்கிறது மொத்தம் 150 கொஷின்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்னா 150. இங்கே முழுக்க உங்களுடைய மேஜஸ் தான். நீங்கள் தமிழில் மட்டும் 150 கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? இங்கிலீஷில் மட்டும் 150 இருக்கும். மேக்ஸ்க்கு அதே போல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி இந்த சப்ஜெக்டு, சரிங்களா? இது எல்லாமே 150 இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்டும் 150. அதனால் நீங்கள் எந்த சப்ஜெக்டோ, யூஜியில் எந்த சப்ஜெக்டோ அந்த கொஷின் 150 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து மினிமம் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கே மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா நமக்கு கட் ஆஃபுக்கு தான் மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இவங்க வந்து 30% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தால் போதும், அதாவது 45 மார்க்ஸ் எடுக்கணும், சரிங்களா? இது வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ். ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40%, அதாவது 60 மார்க்ஸ் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 45க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 60க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா குவாலிஃபைன்னு இருக்கும். இப்போ உங்களுடைய கம்யூனிட்டியில் வந்து 90 மார்க்கில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம கட் ஆஃப் போடுவாங்க 89, 88, 87. சப்போஸ் லாஸ்ட் மார்க்கு 45 இருக்குன்னா லாஸ்ட் மார்க் வரைக்கும் வரும், சரிங்களா? அந்த போஸ்டிங் இருக்கிற வரைக்கும் தான் அதுவும் வரும். அப்போ இங்கே நீங்கள் மினிமம் மார்க்ஸ் குவாலிஃபை மார்க்ஸுங்கிறது 45 எடுக்கணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 60 எடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே எடுத்தால் நமக்கு வந்து கட் ஆஃப் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 45 இருக்க மாட்டாங்க. இங்கே 100, 120. ஸோ இங்கே இவங்களுக்கு தான் போட்டியே, சரிங்களா? யாருக்குன்னா மேஜர் சப்ஜெக்டில் அந்தந்த மேஜர்ஸ்காரங்களுக்கு தான் போட்டி.
இண்டிவிஜுவலாக நமக்கு வந்து பிஜிடிஆர்வில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி வரும், ஜிகே வரும். ஸோ இங்கே வந்து சைக்காலஜி கிடையாது, அதுக்கடுத்து ஜிகேவும் கிடையாது. அதனால் நீங்கள் அதை பார்த்து வந்து என்ன பண்ண தேவை, படிக்க தேவை. உங்களுடைய மேஜஸ் மட்டும்தான், முழுக்க முழுக்க உங்களுடைய மேஜஸ் மட்டும்தான் 150 மார்க்ஸு. நீங்கள் அதுக்கு தெளிவாக படித்தா போதும். ஏன்னா இது கிட்டத்தட்ட 120 130 எல்லாமே எடுப்பாங்க. அதனால் உங்களுடைய மேக்ஸ் வந்து லைன் பை லைனாக நல்லா தெளிவாக என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. அப்போ நான் வந்து 45 மார்க்ஸ் எடுத்துகிட்டு எனக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அது வந்து அந்த கட் ஆஃபில் வந்து ஃபைனல் எண்டு மார்க்ஸு. இப்போ வந்து 100 போஸ்டிங் கொடுக்குறாங்க, ஸ்டார்டிங் மார்க்கே 60 தான், முதல் மார்க்கே 60 தாங்க இருக்குது அப்படின்னா 59 58. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து லாஸ்ட் மார்க் 45 இருந்தால் அது வரைக்கும் கொடுப்பாங்க. சப்போஸ் 44 43லாம் இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? அது கட் ஆஃப் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பொறுத்து. ஸோ 60ங்கிறது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், 60லாம் ஸ்டார்ட் ஆகுது, அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அதனால தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ 120 130 இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு குவாலிஃபிகேஷனுக்காக. நம்ம பார்ட் பி வந்து திருத்துவாங்க, நீங்கள் 20 மார்க்ஸ் இங்கே எடுத்தால் போதும். இங்கேயும் வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்குது, ஆனால் அது வந்து அது எடுத்துகிட்டா போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம இருக்கணும், அது கட் ஆஃபில் வரணும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கட் ஆஃப் இது எல்லாமே தெரியும். இது 3 மணி நேரம் நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இதில் பாஸ் பண்ணிட்டோம், கட் ஆஃபில் நம்ம உள்ளார வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் ஏ குவாலிஃபைங் டெஸ்ட் ஒன்லி வில் பி கண்டக்ட் as per the scheme of எக்ஸாமினேஷன் மென்ஸ்ட் எபோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குவாலிஃபைங் டெஸ்ட்டு மட்டும்தான். அதை பார்ட் ஏல குவாலிஃபை ஆனதாக பார்ட் பிஏ என்ன பண்ணுவாங்க, திருத்துவாங்க. ஆனால் அந்த பார்ட் ஏல எடுக்கக்கூடிய மார்க்ஸு ரேங்க்குக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டவுட் வந்து கிளியராக இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் பண்ண நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரெடியாக இருக்கும். நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் பற்றி என்ன இருக்குது அப்படின்னா டவுட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணி நம்ம சொல்லிவிடுவோம், மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.